ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு இந்த மாதிரி நிறையா கிராஃப்ட்டுக்கு வந்துட்டு கிளிட்டர் பேப்பர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து நிறைய பேப்பர் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எடுத்து வச்சுருப்போம். ஸோ நானுமே வந்து அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிட்டு என்னடா வந்து கிராஃப்ட் வந்து பண்ணலான்னு வந்து யோசிக்கும் போது தான் வந்துட்டு இந்த ஐடியா வந்து எனக்கு தோணுச்சு. கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த ஐடியா வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பிளாக் கலர் சார்ட் பேப்பர் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு கார்ட்போர்ட் ஷீட் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அதெல்லாம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ஐடியா வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட் வீடியோஸை உங்களால் பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த பிளாக் கலர் சார்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு நல்லா வந்து மடிச்சுக்கோங்க, ரெண்டாக வந்து மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டதுக்கப்புறம் வந்துட்டு இதில் வந்துட்டு நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம். என்னது அப்படின்னா வந்துட்டு ட்ரீ தான் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரீயை வந்து நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நல்லா வந்துட்டு பெரிய சார்ட்டாக வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா பெருசாக வந்து நம்மளுக்கு ட்ரீ வந்து கிடைக்கும். அந்த கிளைகள்லாம் வந்து நல்லா பெருசாக பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நான் வந்து குட்டியாக தான் வந்து எடுத்திருக்கேன். என்கிட்ட வந்துட்டு பெருசாக வந்து இல்லை. ஸோ அதனால தான் வந்துட்டு குட்டியாக தான் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து அதை வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நல்லா பெருசாக வந்து பேப்பர் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபுல் ட்ரீ வந்து கிடைக்கும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நம்ம வந்து கார்ட்போர்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக வந்து அந்த ட்ரீயோட அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் வந்து பெருசாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்தாச்சா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த கார்ட்போர்டை வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் ஒயிட் பேப்பர் தான் வந்து எடுத்திருக்கேன். ஒயிட் பேப்பர் வந்து யூஸ் பண்ணிட்டு கவர் பண்ணால் தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் வந்துட்டு அதே வந்து யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒயிட் பேப்பரை வந்துட்டு ரெண்டாக வந்து மடிச்சிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஹாஃப் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து ஹாஃப் தான் வந்து தேவைப்படும். பார்த்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டதுக்கப்புறம் இந்த கார்ட்போர்டில் நம்ம வந்து வச்சு ஒட்டிக்கலாம். ஸோ ஃபெவிகால் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகவே வந்து போடுங்க. போட்டுட்டு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஸோ மேலே வந்துட்டு திட்டாக வந்து தெரியாமல் இருக்கும். ரொம்ப கம்மியாக வந்து எடுத்தோம் அப்படின்னா திட்டாக வந்து தெரியாமல் இருக்கும். நானே வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக தான் வந்து எடுத்துட்டேன். எனக்கே வந்துட்டு கொஞ்சம் திட்டாக வந்து தெரிஞ்சிச்சு. நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஃபெவிகாலை ரொம்ப கம்மியாக வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு சைடில் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த குட்டி குட்டி பீஸ்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக வந்து பண்ணிவிட்டு பேக் சைடில் மடிச்சு விட்டு கூட ஒட்டிக்கலாம். ஸோ அப்போது அந்த மாதிரி வந்து ஒட்டும்போது வந்துட்டு அந்த சைடில் உள்ள அந்த ஹோல்ஸ்லாம் வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ட்ரீ இருக்கு இல்லையா? ஸோ அந்த ட்ரீயை வந்துட்டு அந்த சென்டரில் வந்து நம்ம வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ வந்துட்டு ஃபெவிகால் வந்து போட்டுட்டதுக்கப்புறம் வந்து சென்டரில் அந்த பீஸை வந்து நம்ம வந்து வச்சு ஒட்டிக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒட்டிக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு நல்லா பெருசாக வந்து ட்ரீ வந்து பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கிளிட்டர் பேப்பர்லாம் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேப்பர் வந்து என்கிட்டயுமே வந்து இருந்துச்சு. ஸோ மொத்தமாக வந்து ஒரு 4 கலர் பேப்பர் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பேப்பர்லாம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு குட்டி குட்டியாக வந்துட்டு நிறையா வந்து ஹார்ட் வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். நிறைய வந்து குட்டி குட்டியாக வந்து ஹார்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட எவ்வளோ கிளிட்டர் பேப்பர் என்னென்ன உங்ககிட்ட வந்து எவ்வளோ கலரில் வந்து கிளிட்டர் பேப்பர் இருக்கோ ஸோ அதை எல்லாத்தையும் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து நிறையா ஹார்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த ஹார்ட்டை வந்துட்டு அங்கங்கே நம்ம வந்து வச்சு ஒட்ட போகிறோம். ஸோ இதான் வந்துட்டு வேலை. ஃபஸ்ட்டு வந்து வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டதுக்கப்புறம் எந்த இடத்துல வந்து வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லி பார்த்துட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ வந்துட்டு நானுமே வந்து அதே மாதிரி வந்து வச்சு பார்த்துட்டேன். வச்சு பார்த்ததுக்கப்புறம் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு நிறையா ஹார்ட் வந்து ஒட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஹார்ட் வந்து கட் பண்ணிவிட்டு நான் வந்து வச்சு ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கோல்டன் கலர் ஷீட்டு அதே மாதிரி குட்டி குட்டியாக வந்து இருந்துச்சு. ஸோ அதில் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக வந்து இருக்கிற மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு நம்ம இந்த 2 சைடில் வந்து வச்சு ஒட்டிக்க போகிறோம். ஸோ அப்படி ஒட்டும்போது வந்துட்டு பார்க்குறதுக்கு இனிமேல் வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி சைடில் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த சைட்லலாம் வந்துட்டு நீங்கள் வந்து கோல்டன் கலர் பேப்பர் வந்து யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கலாம். நான் ஏதாச்சும் 3 சைடில் கீழே வந்து நம்ம ஒட்டிட்டோம் இல்லையா? ஸோ மீதி 3 சைடில் நீங்கள் வந்து அப்படியே வந்து வச்சு ஒட்டிக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு பிளாக் கலர் பேப்பர் வந்து யூஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கலாம். சைடில் வந்து கொஞ்சம் ப்ளைனாக இருக்கு இல்லையா? ஸோ அதனால் வந்து சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இதே மாதிரி கூட நீங்கள் வந்து விட்டுக்கலாம். நானுமே வந்துட்டு இதே மாதிரி வந்து விட்டுட்டேன். இதுவே வந்து பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் சைடில் வந்து ஒட்டுறதுக்கு அவ்வளோ வந்து இடம் இல்லை. அதனால் நான் வந்து இப்படியே வந்து
வந்து விட்டுட்டேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்துட்டு நல்லா பெரிய கார்ட்போர்டாக நல்லா பெரிய ட்ரீயாக வந்து வரைஞ்சிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு இதை வந்து ஹேங் பண்ணுறதுக்கு நீங்கள் பேக் சைடில் த்ரெட் வந்து யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டபுள் சைட் டேப் வந்து யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வாலில் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். நானுமே வந்துட்டு டபுள் சைட் டேப் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த கிராஃப்ட்டு. வேஸ்ட்டான இந்த கிளிட்டர் பேப்பர்லாம் குட்டி குட்டியாக இருக்க பீஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிடலாம். இது வந்து ஒரு சிம்பிளான ஐடியா தான், பட் வந்து பார்க்கறதுக்கு நல்லா தான் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட் வீடியோஸை உங்களால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.